கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அங்கே அமையப்பெற்றிருக்கும் மணவாள நல்லூர் என்ற இடத்தில் அமையப்பெற்றிருக்கும் கொளஞ்சியப்பர் ஆலயத்தை தரிசிக்க இருக்கின்றோம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிகுந்த தெய்வமும் இல்லை என்பது நம்முடைய தமிழர் பழமொழி. அப்படி இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் அருவுருவமாக காட்சி தந்து இங்கு வாழும் பக்தர்களை வளமோடு வாழ வைக்கின்றார். கோடி கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்ற கோபுர தரிசனம். 5 நிலைகளைக் கொண்ட கோபுரம் 5 கலசங்களோடு நம்மை கம்பீரமாக வரவேற்கின்றது. கோயிலில் முதலில் திரு வீரனார் சன்னதி இங்கே அமைந்துள்ளது. இந்த காவல் தெய்வங்கள் புடைசூழ நம்முடைய தமிழ் வீரனாம் முருகக் கடவுள் இங்கே அருளாட்சி செய்கின்றார். பொதுவாக சிவாலயங்களில் லிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தமாக காணப்படும். இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானும் தானே உவந்து பக்தர்களுக்காக சுயம்பாக தன்னை காட்டிக்கொண்டார் என்பது இந்த ஆலயத்தின் அற்புதம். இந்த முருகன் ஆலயத்தில் காணப்படும் தலமரம் கொளஞ்சி மரம். முருகன் தோன்றிய இடத்தில் இங்கே குளஞ்சி மரங்கள் சூழ்ந்திருந்ததால் இறைவனுக்கு முதலில் குளஞ்சியப்பர் என்ற நாமம் கிட்டியது. காலப்போக்கில் அதுவே திரிந்து கொளஞ்சியப்பர் என்ற பெயர் பெற்று இன்று மிகவும் பிரபலமாக திகழ்கின்றது. அங்கு சுதை சிற்பத்தில் கைலாய காட்சி. சிவபெருமான் போகமூர்த்தமாக பார்வதியோடும் தங்கள் பிள்ளைகளோடும் சிவகணங்களோடும் நமக்காக பிரத்யேகமாக காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்தில் வேப்பெண்ணெய் மருந்து என்ற ஒரு வழிபாடு மிகவும் பிரசித்தி. வேப்பெண்ணையை பக்தர்கள் வாங்கிக் கொண்டு வந்து அருள்மிகு கொளஞ்சியப்பர் சன்னதியில் வழங்க அர்ச்சகர்கள் அதனை இறைவனின் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்து அதை மருந்தாக்கி விபூதியை சிறிது சேர்த்து அவர்கள் தருவார்கள். அந்த எண்ணெயை பெற்று அவர்கள் தடவினால் தீராத பல புற நோய்களும் குணமாகி விடுகின்றன என்பதை பக்தர்கள் மெய் சிலிர்த்து சொல்கிறார்கள். அங்கே இயற்கை எழிலோடு அமைதியாக அமையப்பெற்ற அருள்மிகு கொளஞ்சியப்பர் ஆலயத்தில் வள்ளியை நினைவூட்டும் வகையில் மான் கூட்டங்களும், முருகன் என்றால் அங்கே மயிலும் உண்டு என்பதை நினைவூட்டும் வகையில் அங்கே பறவை இனங்களும் காணப்படுகின்றன. முருகனின் அருளால் பிறந்த குழந்தைகளுக்கு பிறந்த 90 நாட்கள் கழித்துத்தான் இந்த ஆலயத்திற்கு வந்து பெயரிடுவார்கள். அந்த குழந்தைக்கு சட்டையும் போட மாட்டார்கள், பொட்டும் வைக்க மாட்டார்கள். இறைவனை வணங்கி பின்னரே இந்த சன்னதிக்கு வந்து அந்த குழந்தைக்கு சட்டை போட்டு பொட்டு வைத்து இறைவனுக்கு தங்களுடைய நன்றியை தெரிவிப்பார்கள். இப்படி வரப்பிரசாதியாக அருள்பாலிக்கின்றார் முருகப்பெருமான் இங்கே அருள்மிகு கொளஞ்சியப்பர் என்ற நாமத்தில். மூலவர் இறைவனின் வலபாகத்தில் கிழக்கு நோக்கிய சன்னதியாக அருள்மிகு சித்தி விநாயகர் அருள்பாலிக்கின்றார். ஒவ்வொரு கோயிலிலும் கொடிமரத்திற்கு அருகே பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தை தாண்டும் பொழுது நமக்குள் இருக்கும் மலங்களுக்கு பலி கொடுத்து இறை சிந்தனையில் திருக்கோயிலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். இங்கே முருகனே பீட வடிவில் இருப்பதால் இந்த ஆலயத்திற்கு வந்தால் நம்முள் இருக்கும் ஆணவம், கர்மம், மாயை போன்ற மலங்களை அகற்றி நம் ஆன்மாவை பக்குவப்படுத்தி தூய்மையாக நம் இல்லம் திரும்புவோம். 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரிய
சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். இருளை விலக்கி உலகை எழுப்பும். மூத்த பிள்ளையாருக்கும் இளவலுக்கும் தனித்தனி விமானங்கள், வேழமுகனுக்கும் கொளஞ்சியப்பருக்கும் இருவரின் சன்னதிக்கு எதிரேயும் வேட்டைக்குத் தயாரான நிலையில் அலங்கரிக்கப்பட்ட 2 பெரிய குதிரைகள் நிற்கின்றன. குதிரை சிலைகள் கண்ணையும் கருத்தையும் கவரும் கம்பீர தோற்றம் உடையவை. கோயிலின் பின்பக்கத்தில் இடும்பனுக்கும் கடம்பனுக்கும் இங்கே சிறப்பான தனி கோயில்களும் இருக்கின்றன. மகா மண்டபத்தை ஒட்டி இடபாகத்தில் முனியப்பர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் இருக்கின்றது. மூலவர் சன்னதியில் கருங்கல் பீடத்திற்கு கீழே முருகப்பெருமானது சடாட்சரம் பொறிக்கப்பெற்ற ஸ்ரீ சக்கரம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டதால் இந்த அருள்மிகு கொளஞ்சியப்பர் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக இங்கே திகழ்கின்றார். எல்லாம் வல்ல வேண்டுபவர்க்கு வேண்டும் வரம் தரும் கலியுக தெய்வமாகிய எம்பெருமான் முருகப்பெருமான் இவ்வாலயத்திலே உருவமாக சுயம்பு மூர்த்தியாக தானா வந்த உத்வாக மூர்த்தியாக குளஞ்சி மரத்தின் கீழ் உருவாகிய குளஞ்சியப்பராக பக்தர்களுக்கு காட்சி தந்து அனைத்து விதமான வரங்களையும் நல்கி கொண்டிருக்கிறார். இவர் தானா வந்த சுயம்பு மூர்த்தி. குளஞ்சி மரம் அப்படின்ற மரத்துக்கீழே உருவானதுனால குளஞ்சியப்பர் நாமகரணம் சுட்டி பாலமுருகனை ஆவாகனம் பண்ணி ஷட்கோண இந்திர பூஜை, பிரார்த்தன ஸ்தலம், அனுகிர க்ஷேத்திரம், அகப்பை சித்தர் உள்ளடக்கம். ஆகவே இது குரு பரிகாரஸ்தலம், அங்காரகனுக்கு பரிகாரஸ்தலமாக விளங்குகிறது. சஷ்டியை நோக்க சரவண பவனா புதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா வெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக. நேசக்குறமகள் நினைவோன் வருக. 6 முகம் படைத்த ஐயா வருக. ஈரிடும் வேலவன் நித்தம் வருக. சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒவ்வொரு கஷேத்திரமாக பாடிட்டு விருதாயில் பாடாமல் போயிடுவார். சுவாமி வருத்தப்பட்டு முருகட்ட விண்ணப்பம் செய்வார். என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான், தக்க நீதி வழங்கினோடனே விருதாயலத்துக்கு 4 எல்லையிலும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கில் வெண்ணுமலையப்பர், வேடப்பர், கரும்பாயிரப்பர், குளஞ்சியப்பர் சொல்லி இங்கே தடுத்தாட்கொண்டதா ஐதீகம். அப்போ சுவாமியே விண்ணப்பம் செய்து தன்னுடைய குறையை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டதுனால விண்ணப்பம் எழுதுகிற விசேஷம் இருக்குது. நம்ம கோரிக்கையெல்லாம் மனுவாக எழுதி வச்சோம்னா 90 நாட்களில் 3 நாள் 3 வாரம் 3 மாதம் அதுக்குள்ளே நம்ம காரியங்களை நிறைவேற்றி வைக்கிறதா ஐதீகம். எல்லா விதமான கோரிக்கைகளும் இங்கே எழுதலாம். குழந்தை பாக்கியம், வேலையின்மை, வேலை வாய்ப்பு, விவசாய நலன்கள்,
போன்ற அனைத்து விதமான கோர்ட் கேஸு போன்ற என்ன வித மனிதருக்கு தேவையான அனைத்து விதமான கோரிக்கைகளும் இங்கே விண்ணப்பமாக எழுதி வச்சோம்னா 90 நாட்கள் நம்ம காரியங்களை நிறைவேற்றி வைக்கிறதா ஐதீகம். பிரார்த்தன ஸ்தலம், குரு பரிகார ஸ்தலம், வெங்காரக பரிகார ஸ்தலம், சுயம்பு முருகன், பாலமுருகன், குலஞ்சியப்பர் நாமம். இந்த ஆலயத்தின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யம் வாய்ந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுதுகுன்றம் என்ற பகுதிக்கு வந்தார். அங்கு வீற்றிருக்கும் பழமலைநாதர் சிவபெருமானை வணங்கி, இவரோ மிகவும் தொன்மை வாய்ந்தவர், இவர் பல யுகம் கண்டவர், அந்த பெருமானை பாடும் அருகதை எனக்கு கிடையாது என கருதி அந்த ஊரை விட்டு நகர்ந்தாராம். பாட்டே அர்ச்சனையாகும் என்று இருந்த சிவபெருமானுக்கு சுந்தரர் தன்னை பாடாது சென்றது ஏமாற்றத்தை கொடுத்ததால் முருகப்பெருமானை அழைத்து தன்னுடைய குறையை தீர்க்குமாறு கேட்டாராம். முருகனும் வேடுவ கோலம் கொண்டு சுந்தரர் இருக்கும் அந்த இடத்திற்கு வந்து அவரிடம் இருந்த பொன்னையும் பொருளையும் அபகரித்து சென்றாராம். அப்பொழுது மனம் வருந்தி சுந்தரர் அதை இறை பணிக்காக தன்னிடம் திருப்பித் தருமாறு அவர் கேட்க, முருகப்பெருமான் வேடுவ வடிவத்தில் இருந்தபடி நீங்கள் திருமுதுகுன்றம் வந்து இறைவனிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மறைந்து விட்டாராம். இறைவன் செயலால் இப்படி நடந்தது என்ற திருவிளையாடலை புரிந்து கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுதுகுன்றம் வந்து இறைவனின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப அற்புத பாடலை பாடி இழந்த செல்வத்தை பெற்றாராம். இப்படி இறைவனது மன வருத்தத்தையே போக்கிய முருகப்பெருமான் நம்முடைய வருத்தத்தையும் மனக்குறையையும் தீர்ப்பான் என்பது திண்ணம். முருகனின் இந்த அருவுருவ சுயம்பு மேனியை காணும் பொழுது கச்சியப்பரின் கந்தபுராண வரிகளே நினைவிற்கு வருகின்றன. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையையும் வளமாக்குவான். அருள்மிகு கொளஞ்சியப்பன் பல பக்தர்களின் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்தவன். குகனுண்டு குறையில்லை மனமே என நாம் இவனை நம்பி வாழலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.